அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. பாட்டி என்ன நீ மட்டும் உட்கார்ந்திருக்க? அது ஒட்டு புள்ளங்க. ஒட்டு புள்ளா யாரு பாட்டி? அதான் அவன் கூடயே ஒன்னு சுத்திட்டு நடக்குமே, பிறந்ததுல இருந்து உன் கூடயே ஒன்னு சுத்துதே ரியா. எங்க போனா ஆளை காணுமே. பாட்டி அவ தூங்குறா பாட்டி. அட கழுத, என்னமா தூங்கிட்டு இருக்கீரா? மணி 9 மணி ஆக போகுது. என்ன கல்யாணம் கட்டி கொடுக்க வயசு வந்தாச்சு. என்ன 9-10 மணி வரை உறங்க வேண்டியதுதான். நாளைக்கு வேற எவனுக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்க மாமியார் கறி மிதி மிதின்னு போட்டு மிதிப்பா. பொண்ணை வளர்த்துக்க லட்சமான்ட்டு குடும்பத்தையே மொத்தமா பேசுவாளுதே. என்ன பாட்டி, இங்க இருக்கும்போது தானே பாட்டி தூங்க முடியும். வேற அங்க கல்யாணம் முடிச்சு போன பிறகுலாம் தூங்க முடியும்? தூங்கட்டும் பாட்டி. என்ன மகா நீ இப்படி சொல்றியா? நீ பாரு, நல்ல பிள்ளைய சமத்த காலையிலே முழிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து உட்கார்ல. அவ எருமை எருமை என்ன உறங்கிட்டா கிடக்கா உறங்கிட்டு. தூங்கட்டும் பாட்டி, விடுங்க. ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல அந்த கழுதைய. ஏமா கல்யாண வேலை எல்லாம் நல்ல சுறுசுறுப்பா நடக்குது பாத்துக்க. ஓ அப்பே நிக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் நேரம் இல்லாம ஓடிட்டு திரியறான். கல்யாணம் பண்ணிட்டு மாமியார்ட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் சரியா? என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நம்ம அத்தை தானே. அப்படி இல்லம்மா, நம்ம அத்தை தான். இருந்தாலும் மாமியார் வந்ததுக்கு அப்புறம் நீ கரெக்டா இருந்துக்கணும் சரியாமா? அத்தைக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். நம்ம அத்தை தானே அப்படின்ட்டு சாதாரணமா இருந்துட கூடாது சரியா? சரிங்க பாட்டி. அதான் நம்ம மரகதத்துக்கும் நம்ம கிருஷ்ணனுக்கும் பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும் சரியாமா? அதையும் சொல்றத நல்லா கேட்டு நடந்துக்கணும். காலையில இருந்து எப்பயும் அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமான்ட்டு நல்லா கேட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும் சரியா? சரிங்க பாட்டி. நீ வேற காலேஜுக்கு படிக்க போறீங்க, அது யோசிச்சுமா. அதெல்லாம் கொஞ்சம் சரி வராது பாத்துக்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு படிக்க போனா நல்லா இருக்கும். புக்கு தூக்கிட்டு கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாத்துக்க. ஓ அப்ப நீ சொன்னதை ஏதுன்னு சொல்லிட்டு இருப்பான் பாத்துக்க. நீ தான் புரிஞ்சு எடுத்து கொஞ்சம் நடந்துக்கணும் சரியா? என்ன பாட்டி நீங்களும் இப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்லம்மா, நீ கல்யாணம் முடிஞ்சிட்டு புக்கு தூக்கிட்டு போனா ஊருக்குள்ள என்ன பேசுவாவே? நான் அதான் யோசிச்சேன் பாத்துக்க. சரிமா பார்த்து என்ன ஏதுன்னு நடந்துக்க சரியா? யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா காலேஜுக்குலாம் போவாதம்மா. பாட்டி அதான் கிருஷ்ண மாமா தான் காலேஜுக்கு போ படி அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறமா என்ன? ஆமா, அவ இப்ப சொல்லுவா. பிறகு எப்படி மனசு மாறுதோ. கல்யாணம் ஆன பிறகு ஆளுக்கு ஒவ்வொரு யோசிப்பிய. பாத்துமா, அத்தைக்கும் கிருஷ்ணனுக்கும் மனசு கொடாம நடந்துக்க தெரியாம சொல்றத கேட்டு நல்ல பிள்ளையே இருக்கணும். சரிங்க பாட்டி. ஏமா பாட்டி அத்தை வந்திருக்காங்க. ஏமா மரகதம் வாமா, இப்பதான் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் பாத்துக்க மகா கிட்ட. அப்படியாம்மா, என்னம்மா கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அட்வைஸா? ஆமா மரகதம், சும்மா சரி சின்ன பிள்ளையிலே சொல்லி கொடுத்தா தானே வேற கரெக்டா நடந்துக்கணும், அதான் சொன்னேன். என்ன பாட்டி அட்வைஸ் பண்ணி பண்ணி அண்ணியை சாவடிக்காதீங்க. ஃப்ரீயா விடுங்க, அண்ணி எல்லாமே பார்த்து கரெக்டா நடந்துப்பாங்க. நீங்க சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க. வாடி வா, கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி அன்னைக்கு சப்போர்ட்டா நாத்தனார் கறி வந்துட்டியா? போங்க பாட்டி, எங்க அன்னைக்கு நான் தானே சப்போர்ட் பண்ணுவேன். பாப்போம் டி பாப்போம், இந்த கூத்து எவ்வளவு நாளைக்கு நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏமா அண்ணன் எங்கம்மா? ஏமா அவன் நிக்க உட்கார கூட நேரம் இல்லாம அங்க எங்க தெரிஞ்சுட்டு இருக்கான் பாத்துக்க. இந்த டெக்கரேஷனுக்கு என்ன ஆட்கள் வரலையா, அதான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு போனா. அப்படியாமா, சும்மா தான் அண்ணன்கிட்ட பேசணும்னு வந்தேன். ஏ கீர்த்தி, நீ காலேஜுக்கு போலையாக்கும்? ஏ கிழவி, இன்னைக்கு சனிக்கிழமை உங்க தாத்தனை கொண்டு காலேஜுக்கேன் ஆரம்பிச்சுட்டா. இந்த பேத்தி மாட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஈவா ஒண்ணு, அந்த ரியா ஒண்ணு. இந்த மகா மட்டும்தான் நல்ல பிள்ளை, நல்லா மரியாதை கொடுத்து பேசுது. மகா நீ அஜித் எங்க? அஜித்தா எங்க போனான்னு தெரியலையே. ஆமா, நீ எதுக்கு இப்ப அஜித்தை தேடுறா? கிழவி எப்படி கொஸ்டின் கேக்குது பாரு. பாட்டி அது ஒண்ணும் இல்ல, அக்கவுண்ட்ஸ்ல ஒரு சின்ன டவுட். சரி அதான் அஜித் இருந்தா அஜித்திட்ட கேட்கலான்னு வந்தேன். அதான் அம்மா கூட நானும் வந்தேன். ஆமா, அவனே ஒழுங்கா காலேஜுக்கு போக மாட்டேங்க, ஒழுங்கா ஒண்ணு என்ன ஏதுன்னு ஒழுங்கா பார்த்து எதுவும் படிக்க மாட்டேங்க. அவன்கிட்ட டவுட் கேட்க நீ வந்து கேட்கும். அவனே அங்க சீரோ தான் வாங்கிட்டு நடக்கான். அவன்கிட்ட கேட்டு நீ பரிசு எழுதுனா வேற நீயும் சீரோ தானே வாங்குவா. பாட்டி சும்மா டவுட் கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள ஓவரா பேசுறீங்க. ஒழுங்கா வேற ஏதாச்சும் நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட போய் ஒழுங்கா கேட்டு ஒழுங்கா படி. சும்மா இவன்ட்டெல்லாம் கேட்டா முட்டை தான் வாங்கலாம். போ பாட்டி. சே, இந்த சாட்லையாச்சும் அஜித்தை பார்த்து கொஞ்சம் பேசலான்னு வந்தா ஒரு நேரம் வீட்லயே இருக்க மாட்டேங்க, எங்கதான் போறானே தெரியல. இந்த கிழவி வேற கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்கு. முதல்ல இந்த கிழவியை போட்டு தள்ளணும், அப்படின்னாதான் நம்ம லவ் ஒர்க் அவுட் ஆகும் போல. ஏமா மரகதம், நீ உட்காந்து பேசிட்டு இரு, நான் அவங்க அண்ணிய காப்பி டீ ஏதாச்சும் போட சொல்றேன். சரிம்மா. கீர்த்தி வா, நம்ம அப்படியே போவோம், அத்தையை பார்த்துட்டு வருவோம். போவோம் வா பாட்டி. ஏமா மகா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. காலேஜில் எல்லாத்தையும் சொல்லிட்டியாம்மா? இன்னும் காலேஜ் வர மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டால அத்தை? அது மகா, நான் சொன்னா நீ கேப்பன்னு நினைக்கிறேன், புரிஞ்சு நடந்துக்கமா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், வேற அத்தையை திரும்ப சொல்ல வைக்காதமா. அது அத்தைக்கும் சங்கடம் உனக்கும் சங்கடம் பாத்துக்க. அத்தை நான் கிருஷ்ணா மாமாட்ட பேசினேன் நேத்து தான். அவங்க காலேஜ் போ படி அப்படின்னு தான் சொல்றாங்க.
அவன் கிடக்கான் லூசு பையா, அவனுக்கு என்ன தெரியும்? நீயே சொல்லுமா, கல்யாணம் முடிஞ்சிட்டு நான் புக்க தூக்கிட்டு போனா அந்த ஊருக்குள்ள நல்லாவாம இருக்கும். அத்தை அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்றேன். தேவையில்லாம இருக்குமா, அது நல்லா இருக்காதுமா. ஒரு மாதிரி பாக்குறவிய என்ன நினைப்பாவே? அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வருமா. வேற உனக்கு எனக்கும் ஏதாச்சும் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி பிரச்சனை எதுவும் வந்துட்டுனா நல்லா இருக்காதுமா. நீ காலையில எழுந்து காலேஜ் போவா, எனக்கு கஷ்டமாதானமா இருக்கும். அத்தை அது நான் என்ன மகா இழுக்கிற? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, காலேஜ்ல போய் என்ன காலேஜ் வரமாட்டேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடு அப்படின்ட்டு. என்ன பாரு, என்ன ஒரு 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு நீ இன்னும் காலேஜ் போகணுங்கிற ஐடியாலே இருக்கா? சரிங்க தே, பாக்குறேன்லாம் சொல்லாதம்மா. காலேஜ் போனதுலாம் போதும். அதான் இப்ப பாரு 2 வருஷம் போயிட்டேன், இன்னும் 1 வருஷம் தானே போனா போகுது. இதுல என்ன இருக்கு? நல்லா கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டியோட சந்தோஷமா நிம்மதியா இருங்க. பாரு, இப்பவே மாமியார் மருமகளும் ரகசியம் பேசுறவ போலயே. என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி, நம்ம வீட்டுக்கு வர போற பிள்ளை சும்மா என்ன எதுவும் தெரிஞ்சுக்காண்டா, அதான் சும்மா மகாட்ட பேசிட்டு இருந்தேன். சரி மகதான், இந்த காப்பி எடுத்துக்க. மகா, அந்த ரியா கழுதை எழுந்துட்டா இல்லையா? அம்மா, நான் அப்பவே பார்த்தேன் தூங்கிட்டு இருந்தா, இப்ப எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். கழுதை எத்தனை மணி வரை உறங்குது பாரு. விடுங்க, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பிள்ளைகள் இப்படி உறங்கிக்க முடியும். வேற கல்யாணம் முடிஞ்சா அவங்க வேலை பிள்ளை குழந்தைன்னு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடும். உறங்கட்டும், நீ விடுங்க. எங்க ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா, ஒரே உறங்கதான் செய்யறா, இல்லைன்னா போனை வச்சு நோண்டியா. காலேஜ் மட்டும் ஏதோ உருப்படியா போறா. இந்த அத்தை வேற நான் பிடிச்ச முயலுக்கு 2 காலு தாங்கிற மாதிரி ஒரே காலேஜ் போவாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த கிருஷ்ண மாமா கூட போன்னு சொல்லிட்டாங்க. இவங்க தான் ஓவரா பண்றாங்க. மனசே சரியில்லை. இந்த ரியா சொன்ன மாதிரி தான் நடக்கும் போல. இவங்கெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா காலேஜ் பக்கம் அனுப்ப மாட்டாங்க போல. என் கலெக்டர் கனவு என்ன ஆகுறது? அண்ணி, நாளைக்கு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறோம். நம்ம எல்லாரும் மொத்தமா அப்படி போயிட்டு வந்துருவோமா? மகாக்கு பிடிச்ச சிலையை எடுத்துக்கிடுவோம். சரிம்மா மரகதம். சரிங்க நீ, அப்ப நாளைக்கு போவோம். நான் கிருஷ்ணனையும் வர சொல்றேன். நீங்க மகாரியா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. மகாக்கு பிடிச்ச புடவையை பார்த்து எடுத்துக்கிடுவோம். சரி மரகதம். நம்ம கல்யாணம் நிக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கோம். இங்க என்னடானா கல்யாணம் வேலை தடை புடலாலா நடந்துட்டு இருக்கு. சேலை வேற எடுக்க போறேன்ட்டாவ. பாதி கல்யாணம் இப்பவே முடிஞ்சிடும் போல. பயமா கிடக்கு. ஏப்பா, வீட்டு முன்னாடி இன்னெல்லாம் கொஞ்சம் பெரிய பந்தலா போட்டு விட்டுருப்பா. சரிங்க அண்ணே. எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வர போடணும்னு அந்த இருக்குல்லப்பா, அந்த முக்கை பிடிச்சு இந்த முக்கை வர ஃபுல்லா போட்டு விட்டுருப்பா. நல்லா வெளியே கொஞ்சம் ஆட்கள்லாம் உட்கார்ற மாதிரி கொஞ்சம் நல்லா போட்டு விட்டுருப்பா. சரிண்ணே. நான் அப்போ சாயந்தரம் போல பசங்களை கூப்பிட்டு வந்து நான் போட்டு விட்டுறேன்னு. சரிப்பா, கொஞ்சம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா அழகா போட்டு விட்டுருப்பா. சரிங்கண்ணே. நம்ம கிட்ட சொல்லிட்டீங்களா, நம்ம நல்லா போட்டுடலாண்ணே. என்ன ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சமையல்காரனை வர போய் பார்க்கணும். ஏமா, என்னம்மா வெயில் அடிக்க போது இதுல வந்து உட்காந்துருக்கா? வீட்டுல போய் உட்காருமா, ஏசியை போட்டு உள்ள உட்காரு. எப்பா அந்த போறேன்ப்பா, சும்மா கொஞ்சம் நேரம் போல, அதான் இதுல வந்து உட்கார்ந்தேன்ப்பா. சரிம்மா. வெயில்ல உட்காராதம்மா, உள்ள இரு சரியா? வெயில் வேற நிறைய அடிக்குது பத்தியா? சரிங்கப்பா. என்னப்பா அங்கே இங்கே அலைஞ்சிட்டே இருக்கீங்க, ரெஸ்டே இல்லை போல. ஆமாமா தங்கம், கல்யாண வேலை நிறைய கிடக்கலாமா? அப்பா மட்டும்தானே, அதான் அப்பா அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். உன் தம்பியை பத்திரிக்கை கொடுக்க போக சொன்னேன்னு கொடுத்தானா இல்லையா? இன்னும் ஒன்னும் போன போடல பத்துக்கு, ஒன்னும் போடல. பத்திரிக்கை கொடுக்க போனானே முதல்ல தெரியல பத்துக்க. போயிருப்பான்ப்பா, அவன் ஃப்ரெண்டு யாரையாவது கூப்பிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. சரிம்மா. ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சாதானே வேற எல்லா வேலையும் முடியும். அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா? அப்பா அது ஏய்யா பரலோகம், வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமாமா, இப்பதாம்மா வந்தேன். இன்னும் பைய சமையல்காரன்ட்டு பேசணுமா? சரியா, எங்க போனாலும் சரி சாப்பிட்டு போ. சரிம்மா. மகா, என்னம்மா சொல்லுமா? ஏதோ அப்பாட்ட சொல்லணும்னா சொல்லுமா. அப்பா அது ஐயோ, இந்த பாட்டி வேற இருக்குதே. அப்பா ஒன்றும் இல்லப்பா. சரி, வேலைலாம் சரிங்க, அதான் கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்கன்னு சொல்றதுதான்ப்பா. சரிம்மா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்பா நல்லா எல்லாமே கவனமா பார்த்து செய்றேன். சரிங்க பாப்பா, நீங்க போயிட்டு சாப்பிடுங்க. ஏய்யா பரலோகம், சாப்பிட்டுட்டு வேலையை வருவா. இந்த வரேம்மா. அப்பாட்ட எப்படிதான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுன்னே தெரியல. இந்த ரியா என்னடானா ஈஸியா அப்பாட்ட சொல்லுங்கிறா. எனக்கு பயமா இருக்கு. அப்பா அவ்வளவு வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. நம்ம இப்ப திடுதிப்புன்னு வேண்டாம் அத்தை இப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணு அப்பா வந்து அத்தையை திட்டுவாங்க, இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்தணும்பாங்க. இதுதான் நடக்கும். அப்பா வேற மனசு வேற கஷ்டப்படும். ஊரை கூட்டி பத்திரிக்கைலாம் அடிச்சு எல்லாத்தையும் வேற சொல்லிட்டாங்க. இன்னும் 3 நாள்ல கல்யாணம். என்ன பண்ணுன்னு தெரியல. கடவுளே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா காட்டு கடவுளே.